வணக்கம் நண்பர்களே. கோவாவுக்கு போனோனேட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. கோவாவுக்கு போயிட்டோம். கோவாவுக்கு போனா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷினோ, பிக் டேடி. அதுக்குள்ள போயிட்டு விளையாடணுன்னுட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். நெறைய பேர் போறதே அதுக்காக தான் போவாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 2000, 2500, 4000, 3000, 6000, 10,000, 5000 வரைக்கும் இருக்கு. 2000 கட்டிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு, அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். 6000க்கு மேல அமௌண்ட் கட்டிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல கிளப் டான்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நைட்ல போனீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கும். பகல்ல எல்லாம் போனீங்கன்னா, டேவில் போனீங்கன்னா, இன்னும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு என்ஜாய்மென்ட் இருக்காது. 6 மணிக்கு மேல போனீங்கன்னா, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளப் டான்ஸ் எல்லாம் மேல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். ஆனா, அது பார்த்தீங்கன்னா, ரூ. 6000க்கு மேல தான் டிக்கெட் வாங்கிட்டு போணும். அப்பதான் கிளப் டான்ஸுக்கு அது பார்க்கறதுக்கு விடுவாங்க. அனுமதி குடுப்பாங்க. மேல வந்து டாப்ல கப்பலுக்கு மேல இருக்கும் அது வந்துட்டு. ஆனா, அது வேற லெவல்ல இருக்கும். நாங்க வந்துட்டு போனது வந்து ரூ. 4000 டோக்கன்ல தான் போனோம். மேல வந்து அலோட் பண்ணல. அன்லிமிட்டடா ட்ரிங்க்ஸ் குடுத்தாங்க. சாப்பாடு, நான்வெஜ், நான்வெஜ் நெறைய இருக்கு ஐட்டம். ஒரு 100, 200 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். சாப்பாடெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டோம். ட்ரிங்க்ஸு, ஜூஸ் எல்லாம் குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உள்ள வந்துட்டு அதுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்காக வந்திருந்தாங்களாம். வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ப காசு கட்டிட்டு ரூ. 4000 காசு கட்டிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த டோக்கன வந்து கையில ஒண்ணு கட்டிருவாங்க. டை மாரி கட்டிட்டு, உள்ள போனோனன்னா, அந்த டோக்கன வச்சுட்டு போனா ரூ. 1000 ரூ. 1000க்கு வந்துட்டு உள்ள வந்து காயின் குடுப்பாங்க. அந்த காயின வச்சு நம்ம விளையாடி ஜெயிக்கலாம். தோத்தா அத உட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேம் சேஞ்சிங் வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு டைம் வந்து நீங்க பெட்டிங் கட்டுனீங்கன்னா, அது வின் ஆச்சுன்னா காசு குடுக்க மாட்டாங்க. மறுபடியும் இன்னொரு டைம் வச்சு வின் பண்ணா தான் அது டபுள் மடங்கா குடுப்பாங்க. ரெட் அண்ட் கிரீன்ல தான் அதுவும் ஃபர்ஸ்ட் வைக்க சொல்லுவாங்க அந்த ரூ. 1000க்கு. ஆனா பயங்கரம் சீட்டிங்ங்க. பயங்கரம் சீட்டிங். இதான் பார்த்தீங்கன்னா, பிக் டாடி வேற லெவல்ல இருக்கும். அங்க நெறைய இருக்கு. இது மாரி பிக் டாடி மாரி நெறைய இருக்கு. கப்பல் தண்ணீல இருக்கு. இது வந்து தண்ணீல வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப பெருசு கடலெல்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஏரி மாரி, நம்ம ஊர்ல பெரிய ஏரி இருக்கும்ல. அது மாரி ஏரியில சென்டர்ல வச்சிருக்காங்க. அங்கேயே வந்து இந்த மாரி கப்பல் மாரி கட்டியிருக்காங்க. ஆனா வேற லெவல்ல இருக்கு பார்க்கறதுக்கு. இது மாரி பிக் டாடி, கேசினோ இன்னொன்னு நெறைய பேர் இருக்கு. அது டக்குன்னு தெரியல. நாங்க போனது வந்து கேசினோக்கு போனோம். பிக் டாடி கேசினோக்கு வேற லெவல்ல இருந்தது. நீங்க போனோம்னா வந்துட்டு, சேஃப்டியா போங்க. ஆனா காசு வந்து அமௌண்ட் நெறைய எடுத்துட்டு போணும். பயங்கரம் சீட்டிங் நடக்குது. சீட்டிங்ன்னா எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வச்சுட்டு வின் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ண காச மட்டும் தான் குடுப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வின் பண்ணா டபுள் மடங்கா குடுக்கணும். இப்ப ரூ. 1000 வச்சோம்னா, ரூ. 2000 குடுக்கணும். நம்பர் மேல வச்சா ரூ. 1000 வச்சா 36,000 குடுக்கணும். அது மாரி இருக்கு கேமு. ஆனா இதுல வந்துட்டு அப்படி கிடையாது. ஒரு டைம் நீங்க வின் பண்ணீங்கன்னா, நீங்க வச்ச காசு மட்டும் தான் குடுப்பாங்க. வின்னிங் பண்ணதுக்கான காசு குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணா தான் காசே குடுப்பாங்க. வின் ஆகறதுக்கான காசு குடுப்பாங்க. பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. நீங்க விளையாடும்போது கேர்ஃபுல்லா விளையாடுங்க. நல்லா தெரிஞ்சவங்க விளையாடுங்க. தெரியாம போய் மாட்டிக்கிட்டா கஷ்டங்க. நாங்கலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்க போயிருந்தோம். பயங்கர சீட்டிங் பண்ணிட்டாங்க. நாங்க ஒரு 5 பேர் போயிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 5000 கிட்ட உட்டுட்டோம். பயந்துட்டு உட்டுட்டு, "ஐய்யய்யோ! இது என்னடா இப்படி இருக்கப்பா கேமெல்லாம்ன்னுட்டு" நாங்க வந்துட்டோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் கேமராலாம் அலோட் கிடையாது. வீடியோலாம் எடுக்க முடியாது. வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்துட்டு போனேன். உள்ளலாம் அலோட் கிடையாது. இது நாங்க முடிச்சுட்டு உள்ள போயிட்டு ஒரு 3 ஹவர் இருந்தோம். 3 ஹவர் ஜாலியா இருந்துட்டு, போயிட்டு ஒரு 10,000 5,000 காச உட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல போய் ஏதோ தண்ணி குடுத்தாங்க. ஜூஸுக்கெல்லாம் குடிச்சுட்டு, ஏதோ சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு அது மாரி நெறைய இருக்கு. ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, வந்ததுக்கு ஒரு ரூ. 4,000 பக்கோடா ஒரு ஆளுக்கு ரூ. 4,000 கட்டினேங்க. இது வந்ததுக்கு ஒரு 4,000 லாஸ் ஏதோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பிக் டாடிக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். கப்பல்ல போயிட்டு வந்ததுக்கு ஒரு 4,000 ஏதோ சாப்பிட்டதுக்கு காசு சரியா போச்சுடாப்பான்ட்டு வந்துட்டோம். நீங்க போனோம்னா, அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போங்க. விளையாடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. அவங்க வந்து பயங்கர ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க விளையாடுறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்க. ஆக்சுவலா வந்துட்டு விளையாடுறது வேஸ்ட்டுங்க. ரொம்ப சீட்டிங் பண்றாங்க. எல்லாம் லாஸ்ல தான் வராங்க. ஒருத்தங்கரா வின் பண்ணதில்ல. அது வின் பண்ணாலையும் உடனே வந்துட்டு அது எப்படிடா கவுக்கணுன்றதுக்கு அவங்களும் டெக்னிக் வச்சிருக்காங்க. நீ வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உன்ன சுத்தி சுத்தி வருவாங்க கேர்ல்ஸ். கையில வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருவாங்க சரக்கு. "சார் அ இதென்ன சாப்பிடுறீங்களா சார்?" ஆக்சுவலா சொல்றேன் நான். அவங்க இங்கிலீஷ்ல தான் கேட்டாங்க. நான் தமிழ்ல சொல்றேன். "இதென்ன சாப்பிடுறீங்களா சார்?" என்னைய வந்துட்டு உங்கள வந்து வேண்டி வேண்டி கேட்பாங்க. நீங்க வந்து சரக்கு ஓவர் ஆக ஆக நீங்க என்ன செய்வீங்க, இருக்கிற காசெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு, லாஸ்ட்ல வரும்போது ஒண்ணுமே பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாத காலி பையா தான் வருவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. விளையாடுங்க. ஜாலியா இருந்துட்டு வந்துட்டுங்க. சரக்கு அடிச்சாலும் லிமிட்டா அவங்க ஓசில குடுப்பாங்க. நெறைய குடுத்துட்டே இருப்பாங்க. நீ வின் ஆவனேன்னா உன்ன தேடி தேடி வந்து குடுப்பாங்க. "என்ன வேணும் சார்? என்ன வேணும் சார்ன்னு?" வந்து வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி கேர்ஃபுல்லா விளையாடுங்க. நானு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஆள பார்த்தேன். நான் ஜஸ்ட் சும்மா நின்னு பார்த்தேன். அந்த ஆளு பெரிய காசு அமௌண்ட் வின் பண்ணாரு. அது எவ்வளோன்னு தெரியல. நெறைய வின் பண்ணாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, சுத்தி ஒரு 2 கேர்ல்ஸ் இருந்தாங்க. கேர்ல்ஸ் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து
வச்சுட்டு, "சார் நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? சார் என்ன வேணும் சார்? என்ன ட்ரிங்க்ஸ் வேணும் சார்?" எனக்கு ரொம்ப மரியாதை குடுக்குறாங்க. அது எதுக்குன்னா, அந்த காச வந்து காலி பண்ணணும்ல. ஏன்னா ட்ரிங்க்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா, ஆஹா! வின் பண்ணிட்டோம்டான்றது நம்மளுக்கே ஒரு திமிராயி போகுது. திமிராயிட்டு நம்ம பெட்டிங் வந்து அதிகமா கட்டிட்டே இருக்கோம். காசு வந்து கோவிந்தாயி போகுது. பார்த்துக்கங்க காய்ஸ், கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு